இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அக்வாபானிக்ஸில் 24/7 பவர் கன்சப்ஷன் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறோம். இதெல்லாம் தாண்டி நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா இல்லையான்னு கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்வாபானிக்ஸில் எல்லாரோட தாட் என்ன அப்படின்னா, 24/7 பவர் கன்சப்ஷன்றது தேவை அப்படின்றது தான். ஆனால் அது வந்து அதிகமாக தேவைப்படுமா இல்லை கம்மியாக தேவைப்படுமான்றது ரொம்பவே முக்கியம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அக்வாபானிக்ஸில் பவர் கன்சப்ஷன்றது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்டர் பம்ப், அதுக்கப்புறம் ஏர் பம்ப், அதுக்கப்புறம் நம்ம க்ரோயிங் லைட்டுன்றது இப்போது வீட்டில் வந்து உள்ளே வச்சு பிளான்ட் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் சென்சாருன்றது ஏதாவது வாட்டர் பேராமீட்டர் செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சென்சாருக்கு வந்து ஒரு பவர்ன்றது தேவைப்படும். ஆனால் அதிகமாக அக்வாபானிக்ஸில் தேவைப்படக்கூடியது, ஒரு காமனாக தேவைப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப், அதுக்கப்புறம் ஏர் பம்ப் தான். அக்வாபானிக்ஸில் ஏர் பம்ப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். அதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம், அதுக்கப்புறம் பிளான்ட், இது எல்லாத்துக்குமே மூணுத்துக்குமே வந்து ஆக்சிஜன்றது தேவைப்படும். அதுக்காக மட்டும் இல்லை, இப்போ டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஆக்சிஜன்றது தேவைப்படும். ஆக்சிஜன்றது நம்ம அக்வாபானிக்ஸில் ரொம்பவே முக்கியம். அந்த ஆக்சிஜனுக்கு தான் நம்ம ஏர் பம்ப்ன்றது யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு கரண்ட்டுன்றது இல்லை, கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லை அப்படின்னா ஃபிஷ் டேங்க்கில் ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ன்றது இருக்குது இல்லையா, கொஞ்சம் வாட்டர் இருக்குது. ஆனால் அதில் ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசாக வந்து வளர்ந்துருக்கு. அந்த ஃபிஷ்ஷு வந்து ஆக்சிஜன்றது அந்த இடத்துல பத்தாது. அப்போ அந்த இடத்துல 24/7 நமக்கு ஏரேஷன்றது கொடுக்கணும். அக்வாபானிக்ஸில் மெயினாக வந்து 24/7 வந்து பவர் கன்சப்ஷன் தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரேஷன் மட்டும்தான். பவர்ன்றது இல்லைன்னா கூட நீங்கள் 24/7 பேட்ரி பேக்கப் வச்சாவது நீங்கள் ஃபிஷ் டேங்கில் வந்து ஆக்சிஜன்றது கண்டிப்பாக கொடுக்கணும். இதுதான் அக்வாபானிக்ஸில் மெயினான ஒன்று. அதுக்கப்புறம் தான் இந்த வாட்டர் பம்ப்ன்றது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் பம்ப் பார்த்தீங்கன்னா, எதுக்காக அக்வாபானிக்ஸில் வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணணும்? நம்ம வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து ஃபிஷ் டேங்க் மேலேயே வந்து நம்ம பிளான்ட்ன்றதை வச்சு வளர்க்கலாமே. அப்படியே நம்ம வாட்டர் பம்ப்லாம் வச்சு தனியாக க்ரோ பெட்லாம் வைக்கிறோம், அப்புறம் தனியாக வந்து ஃபில்டர் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் தேவையில்லை இல்லையா? ஆனால் இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம சின்னதாக பண்ணுறப்ப நமக்கு அந்த இடத்துல நைட்ரிஃபிகேஷன் சைக்கிள் எடுத்து சின்னதாக அதிலே நடந்துடும். ஆனால் கொஞ்சம் பெருசாக பண்ணுறப்ப நமக்கு பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன்றது கிடைக்காது. அந்த நைட்ரிஃபிகேஷன் சைக்கிள் நடக்கணும் அப்படின்னா வாட்டர்ன்றது ஃபிஷ் டேங்க்லேருந்து வாட்டர் பம்ப் பண்ணி உங்களுக்கு க்ரோபெட் போகணும். க்ரோபெட்டில் மைக்ரோ ஆர்கானிசம்ன்றது அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷனாக கொடுக்கும். பிளான்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை க்ளீன் பண்ணி திரும்ப ஃபிஷ் டேங்கே கொடுத்துரும். அப்போ எனக்கு வாட்டர் சர்க்குலேஷன்றது நடக்கணும். அந்த வாட்டர் சர்க்குலேஷன் நடந்தால் மட்டும்தான் எனக்கு ஃபிஷ் டேங்க்கில் இருக்க வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர்ன்றது எனக்கு பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷனாக மாறும். எனக்கு பிளான்ட் என்ன பண்ணால் வாட்டர் க்ளீன் பண்ணி திரும்ப ஃபிஷ்ஷுக்கு வந்து கொடுக்கும். அப்போ எனக்கு வாட்டர் பம்பும் தேவைப்படுது, ஏர் பம்பும் தேவைப்படுது. அப்போ எனக்கு பவர் கன்சப்ஷன்றதும் தேவைப்படுது. அக்வாபானிக்ஸ்ன்றது இப்போ சின்னதாக ஒரு சிஸ்டம் பண்ணுறோம். ஒரு ஃபிஷ்ஷு அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷ்ஷுன்றது வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷ் டேங்க், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி க்ரோபெட், பிளான்ட் எல்லாமே வந்து வளர்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 100 லிட்டர் வந்து வாட்டர்ன்றது நம்ம ஃபிஷ் டேங்க்கில் இருக்குன்னா அட்லீஸ்ட் 200 லிட்டர் பர் ஹார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சர்க்குலேஷன்றது நடக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்டர் பம்புன்றது வாங்கணும். அப்போ நம்ம இவ்வளோ கெப்பாசிட்டி வாட்டர் பம்ப் தான் வாங்கணும் அப்படின்றது இருக்குது. அதை தாண்டி நம்ம வந்து வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கொஞ்சம் பெருசாக பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிஷ்ஷுன்றது வளர்க்குறோம். ஆனால் அந்த ஃபிஷ் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபிஷ்ஷுன்றது வளர்க்குறோம். அதுக்கப்புறம் பிளான்ட்டுக்கு தனியாக க்ரோ பெட் வைக்கிறோம். அந்த க்ரோ பெட்டில் பிளான்ட்ன்றது கொஞ்சம் அதிகமாக வளர்க்குறோம். இப்போது அந்த ஃபிஷ் டேங்கோட கெப்பாசிட்டி ஒரு 1000 லிட்டர் அப்படின்னா நம்ம வாட்டர் பம்ப் கெப்பாசிட்டின்றது கண்டிப்பாக 2000 லிட்டர் பர் ஹாராவது நம்ம வாட்டர் சர்க்குலேஷன்றது நடக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பம்புன்றது கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஒரு வேளை நான் அக்வாபானிக்ஸ்ன்றது சின்னதாக பண்ண போகிறேன், அந்த இடத்துல எனக்கு தேவையில்லாமல் வந்து நான் வாட்டர் பம்ப் கெப்பாசிட்டின்றது அதிகமாக வாங்கிட்டேன், அந்த வாட்டர் பம்ப் வந்து எனக்கு பவர் கன்சப்ஷன் அதிகமாக எடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு லாஸ்ன்றது ஆகும். எனக்கு ப்ராஃபிட்ன்றது கிடைக்காது, வெறும் லாஸ் ஆகும். எனக்கு சின்னதாக சிஸ்டம் பண்ணுறப்ப எனக்கு அந்த இடத்துல கரெக்டாக வந்து நான் எல்லாமே காம்பவுண்ட் வச்சுருந்தேன்னா எனக்கு பிளான்ட்ன்றது கிடைக்கிது. அதே சிஸ்டம் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணுறப்ப எனக்கு ஃபிஷ்ஷுன்றது கிடைக்கிது, பிளான்ட்ன்றது கிடைக்கிது. ஆனால் எனக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து அதிகமாகுது. அக்வாபானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைஸ் மாற மாற உங்களுக்கு காம்பவுண்ட் சைஸு எல்லாமே வந்து மாறும், இனிஷியல் காஸ்ட்டு எல்லாமே மாறும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது மாறும். உங்களுக்கு சைஸ் மாற உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன்றது மாறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெத்தடுன்றது நிறைய மெத்தட் இருக்குது. கமர்ஷியல்லாம் பண்ணுறப்பெல்லாம் NFT, ராஃப்ட் இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதிகமாக நம்மளால் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும்.
அதே சேம் ஒரு 1000 லிட்டர் நீங்கள் வந்து சிஸ்டம் பண்ணுறீங்கன்னா அதே இடத்துல நீங்கள் என்எஃப்டி ரேவட் வச்சு நீங்கள் க்ரோ பெட் வைக்கிறீங்கன்னா உங்களால் மீடியா பேஸ்ட்டை விட இன்னும் அதிகமாக ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். அப்போ அதே சேம் காம்பனண்ட் தான், ஆனால் எனக்கு ப்ராஃபிட்ன்றது இன்னும் அதிகமாக வருது. அப்போ அந்த ப்ராஃபிட் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த பவர் கன்சப்ஷன், இந்த ஏர் பம்ப், வாட்டர் பம்ப், இது எதாக இருந்தாலும் சரி நமக்கு அந்த இடத்துல காஸ்ட்ன்றது இல்லை. இது வரைக்கும் நம்ம பவர் கன்சப்ஷன் வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஃபுட். இந்த ஃபிஷ்ஷு ஃபுட்டுன்றது நம்ம அக்வாபானிக்ஸில் எந்த அளவுக்கு சைஸுன்றது அக்வாபானிக் சைஸ் மாறுதோ அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ சின்னதாக ஃபிஷ்ஷு வளர்க்குறோன்னா அதுக்கு எவ்வளோ ஃபுட்டு தேவையோ அந்த ஃபுட்டு கொடுக்குறோம். பெரிய ஃபிஷ் வந்து ஒரு 500 கிராம் ஃபிஷ் இருக்குது அப்படின்னா அதுக்கான எவ்வளோ ஃபுட்டு தேவையோ அதுதான் கொடுக்கணும். நம்மளால் அக்வாபானிக்ஸில் ஃபுட்டுன்றது அதிகமாகவும் கொடுக்க முடியாது, ஓவர் ஃபீடிங் பண்ண முடியாது, அதேமாதிரி கம்மியாகவும் கொடுக்க முடியாது. எப்படி கொடுத்தாலும் நமக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம் தான். அக்வாபானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒன்று இருக்குல்ல, அந்த இனிஷியலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்கள் எப்படி அக்வாபானிக்ஸ் சிஸ்டம்ன்றது பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது வரும். நீங்கள் கரெக்டாக அந்த காம்பனண்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வாட்டர் பம்ப் அதுக்கு தேவையானது வச்சுருக்கீங்க, அதுக்கு தேவையான ஏர் பம்ப் வச்சுருங்க, அந்தளவுக்கு ஃபுட்டுன்றது கொடுக்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷ்ஷு, அதுக்கேற்ற மாதிரி பிளான்ட், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட்ன்றது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு லாஸ்ன்றது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இனிஷியல் காஸ்ட் கரெக்டாக போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிஸ்டம் சைஸ் டிசைன் எல்லாமே சூப்பராக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது சூப்பராக எடுக்க முடியும். உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து செகண்டரி காஸ்ட்ன்றது கம்மியாக தான் இருக்கும். சரி, இந்த காஸ்ட்ன்றதே வேணாம், எனக்கு வந்து ஃப்ரீயாகவே எனக்கு வந்து பவர்ன்றது தேவை, எனக்கு ஃப்ரீயாகவே வந்து எனக்கு ஃபிஷ்ஷு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் 24/7 பவர் கன்சப்ஷன் தேவை, ஆனால் அதிகமாக தேவையா கம்மியாக தேவையா அப்படின்றது. நீங்கள் வந்து அதிகமாக இப்போ வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் இதுக்கெலாம் வந்து அதிகமாக தேவைப்படும். அந்த இடத்துல நம்மளால் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜின்றது யூஸ் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் காஸ்ட்ன்றது ரொம்ப அதிகமாகும். அதுவே நம்ம அக்வாபானிக்ஸ்க்கு நம்ம இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜின்றது ஸ்டார்டிங்காக இனிஷியலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு காஸ்ட்ன்றது சேவ் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அக்வாபானிக்ஸில் பவர் கன்சப்ஷன்றது கம்மியாக தான் தேவைப்படும். எவ்வளோ நமக்கு வாட்டர் பம்ப் கெப்பாசிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாட்டர் பம்ப்ன்றது வாங்குகிறோம். அப்போ அந்த இடத்துல எனக்கு சேவ்ன்றது ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போ சோலார் எனர்ஜி இல்லை விண்ட் எனர்ஜி இதெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் காஸ்ட்ன்றது கம்மி பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. இப்போ இந்த ஃபுட்டுன்றது நம்ம காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ மண்புழு இருக்கு இல்லையா, எர்த்வார்ம், அதுக்கப்புறம் ரெட் வார்ம் சொல்லுவாங்க, லார்வா, அதுக்கப்புறம் டக் வீட், இந்த மாதிரி ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம வளர்த்து நம்ம வந்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி லைவ் ஃபுட்லாம் கொடுக்குறப்ப ஃபிஷ் வந்து இன்னும் நியூட்ரிஷன் அதிகமாக கிடைக்கும், ஃபிஷ்ன்றது இன்னும் சூப்பராக வளரும். அப்போ அதுலேயும் நமக்கு அந்த இடத்துல பெனிஃபிட் இருக்குது, நமக்கு காஸ்ட்ன்றது அந்த இடத்துல இல்லை. என்னதான் அட்வான்டேஜ், பெனிஃபிட், யூசஸ் என்னதான் எல்லாமே சொன்னாலும் நமக்கு இருக்க ஒன்றே ஒன்று பார்த்திங்கன்னா ஆர்கானிக்ன்றது. அந்த ஆர்கானிக்காக நம்ம இப்போ எல்லாருமே தேடி போகிறது அந்த ஆர்கானிக் தான். அந்த ஒரு விஷயத்துக்காகவே அக்வாபானிக்ஸ்ன்றது பண்ணலாம். இல்லை எப்படியோ வந்து எனக்கு காஸ்ட்ன்றது அதிகமாக தான் தோணுது, எனக்கு இனிஷியல் காஸ்ட் அதிகமாக தோணுது, இல்லை வந்து ஏதோ ஒரு காஸ்ட்ன்றது எனக்கு அக்வாபானிக்ஸில் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்வாபானிக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாத வரைக்கும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இல்லை வேறு என்ன தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது அக்வாபானிக்ஸ் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டேரெக்டாக வந்து எனக்கு கன்சல்ட் பண்ணணும்னாலும் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். நான் வந்து அக்வாபானிக் சிஸ்டம் சின்னதாக வந்து வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கன்சல்ட் டிசைன்ன்றது ப்ரொவைட் பண்ணுறேன். இது வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நான் எல்லாருக்குமே வந்து நான் இந்த கன்சல்ட் டிசைனிங் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அக்வாபானிக்ஸ் பற்றி உங்களுக்கு டேரெக்டாக வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர் இதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நான் கன்சல்ட் டிசைனிங் எடுத்து ப்ரொவைட் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸுன்றது ஸ்க்ரீனில் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணால் என்னை வந்து கான்டாக்ட் எடுத்து பண்ணலாம்.